அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுதிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரர்களால் உம்மு சலமா இஸ்லாமிய கல்வியகத்தின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியகத்தை போன்று தமிழகத்தில் ஏராளமான இடங்களில் நமது ஜமாத்தின் மூலமாக இது போன்ற பெண்களுக்குரிய கல்விக்கூடங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இஸ்லாமிய கல்வியை போதித்து நாம் வருகிறோம். இது போன்ற கல்வியகங்கள் உருவாகுவதற்கு காரணம் என்ன, எதற்காக நாம் உருவாக்கியிருக்கிறோம், அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் நாம் இந்த நன்னேரத்தில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள் இவைகளை எல்லாம் விட்டு தூரமாக மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கம் கண்டிக்கின்ற, மார்க்கம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் பெரும்பாலும் பெண்களிடத்தில்தான் அதிகமாக நிறைந்திருக்கிறது. அன்றைய காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, பெரும்பான்மையான பெண்களிடத்தில்தான் மார்க்கத்திற்கு முரணான செய்திகளை செய்தான் உள்ளே போட்டிருக்கிறார். அவர்களுடைய ஆர்வம், அவர்களிடத்தில் இருந்த அறியாமை, இவைகளை பயன்படுத்தித்தான் நிறைய செய்திகள் பெண்களின் உள்ளே போயிருக்கிறது. அப்ப அவர்களை நாம் திருத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்களும் திருந்தி, அவருடைய குடும்பத்தினர்களும் திருந்தி, இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குபவர்களாக இந்த பெண்கள் உருவாகி விடுவார்கள். நபிகளாருடைய காலத்திலேயும் ஏராளமான மார்க்கத்திற்கு முரணான செய்திகள் பெண்களிடத்தில் இருந்திருக்கிறது.